குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. மனித உருவம், கருணையின் வடிவம், நடமாடும் தெய்வம் என பெரியவாளே சர்வம். அந்த நடமாடும் தெய்வம் நிகழ்த்திய அதிசயங்களை இப்பொழுது பார்க்கலாம். திரு மகாலிங்கம் என்ற நெய்வேலி அன்பர் ஒரு முறை ஸ்ரீ மகா பெரியவாளை கலவையில் தரிசனம் செய்ய மனைவியோடு சென்றார். அன்றிரவு ஸ்ரீ பெரியவா எல்லோருக்கும் தரிசனம் தந்துவிட்டு அதிஷ்டானத்திலேயே ஒரு கட்டிலில் படுத்து கொண்டார். பிரம்ம ஞானிகளுக்கு தூக்கம், விழிப்பு என்ற நிலைகள் ஏது? திரு மகாலிங்கம் அவர்கள் அடுத்த நாள் விடியற்காலை 3 மணிக்கே எழுந்து தன் மனைவியுடன் தூரத்தில் இருந்த ஓடைக்கு இருட்டில் சென்று குளித்தார். குளித்துவிட்டு மனைவியுடன் திரும்பும்போது அவருக்கு பயம் கவ்வியது. சந்தடியற்ற ரோட்டில் மனைவி நகைகள் அணிந்திருக்க இருவர் மட்டும் செல்வது மிகவும் அச்சத்தை கொடுத்தது. இருந்தாலும் ஸ்ரீ பெரியவா துணை என்று பக்தர் பரிபூர்ணமாக நம்பினார். நம்பியவர்களை கைவிடாத பிரான் அவர்கள் முன் தோன்றுவது போல தரிசனம் தந்தார். பயப்படாமல் போய் வாருங்கள் என்று அபயம் தந்த தயாபர மூர்த்தி அத்துடன் இல்லாமல் அவர்களுடனே கொஞ்ச தூரம் வந்து திரும்பிவிட்டார். இதை நிஜமாக மகாலிங்கம் அவர்கள் கண்ணுற்றார். ஸ்ரீ பெரியவாளின் கருணையை எண்ணி உள்ளம் உருகியவாறே கலவை அதிஷ்டானத்திற்கு திரும்பிய தம்பதியினருக்கு திகைப்பாயிருந்தது. அங்கே தங்களுடன் வழித்துணையாக வந்து வேறு திசையில் திரும்பிவிட்ட அந்த பரபிரம்ம ஞானி இங்கே கட்டிலில் துயில் கொண்டிருந்ததை பார்த்ததும் இவர்களுக்கு ஆச்சரியமாயிடுத்து. எங்கும் நிறைந்த தெய்வம் என்பதை ஊர்ஜிதமாக்குவது போல அன்றே மற்றொரு சம்பவமும் நடந்தது. அன்றுதான் காஞ்சியில் காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் முடிந்து காமபோடி சாஸ்திரிகள் என்பவர் தீர்த்த பிரசாதம் எடுத்துக்கொண்டு வந்தார். உள்ளே சென்று பிரசாதத்தை ஸ்ரீ பெரியவாளிடம் சமர்ப்பித்த போது அவர், ஸ்தானிகர்கள் ஏன் என்னை கும்பாபிஷேகத்திற்கு வரும்படி அழைக்கவில்லை என்று கேட்டார். தப்புதான் என்று கூறிய காமகோடி சாஸ்திரிகள் ஸ்ரீ பெரியவாளே நேரில் வந்து அனுகிரகம் செய்ததாக கூறினார். இதை கேட்ட சர்வ வியாபியான ஸ்ரீ பெரியவா, நான் இங்கேதான் இருக்கிறேன், அங்கே எப்படி வந்திருக்க முடியும் என்று தன் மகிமையை காட்டிக்கொள்ளாதவராய் கேட்டார். இந்த சம்பாஷணையை வெளியில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன், ஸ்ரீ பெரியவாளுக்கு இதெல்லாம் சாத்தியம்தான், ஒரு முறை செங்கல்பட்டில் இருந்து கொண்டே பால் பிரண்டன் என்ற அயல்நாட்டுக்காரருக்கு சென்னையில் தரிசனம் கொடுத்துள்ளாரே என்று மகாலிங்கம் தம்பதிகளிடம் கூறினார். தம்பதிகளுக்கு மெய் சீர்த்தது. அன்று அதிகாலையில் தங்களுக்கு வழித்துணையாகவும் காஞ்சி கோயில் கும்பாபிஷேகம் காண அங்கு தரிசனம் தந்ததும், பால் பிரண்டனுக்கு செங்கல்பட்டிலிருந்தே சென்னையில் காட்சி அருளியும், இப்படி மாயா வினோதங்கள் மறைத்து கொண்டு எளிமையின் இலக்கணமாய் ஒரு சந்நியாசி ரூபத்தில் உலகோரை உய்விக்க வந்த பரம்பொருளை எதிரே தரிசித்து நின்றவர்கள் தங்கள் பாக்கியத்தை எண்ணி மெய் மறந்தனர். அடுத்த நிகழ்வு, பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு பிரமுகர் ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கு வந்தார். நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். அது வாங்கின நாளிலிருந்து பல தடவை ஆக்சிடெண்ட் ஆயிடுத்து. ஜோசியர்கள் அறிவுரைப்படி சில பரிகாரம் செய்தேன், அப்படியும் பலன் ஏற்படலை என்று வருத்தத்தோடு தெரிவித்து கொண்டார். ஸ்ரீ பெரியவா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கன்னியாகுறிச்சின்னு கிராமம் இருக்கோ என்று கேட்டார். பிரமுகர் தெளிவாக விடை கூற முடியாமல் தவித்தார். அங்கே மகாமாயா கோயில் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அம்பாள் அபிஷேகத்துக்கு 50 ரூபாய் அனுப்பு. கார் முன் பக்கத்தில் கன்னியாகுறிச்சி அம்மன் துணைன்னு எழுது. பிராயச்சித்தம் சொல்லி அருளிய ஸ்ரீ பெரியவாளை பிரமுகர் கண் கலங்க நோக்கி நின்றார். அவருக்கு அதிசய உணர்வால் திகைப்பு ஏற்பட்டுவிட்டது. ஸ்ரீ பெரியவாளிடம் தன் ஆச்சரியத்தை விளக்கினார். எங்களுக்கு கன்னியாகுறிச்சி அம்மன் தான் குலதெய்வம். எங்கள் அப்பா அம்மா வருஷம் அந்த கோயிலுக்கு போவார்கள். அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு முதல் முடி இறக்குவதற்கு அங்கேதான் போவது வழக்கம். ஆனால் என்னவோ தெரியல, எங்களுக்கு இந்த குடும்ப வழக்கம் மறந்து போச்சு. நல்லவேளை பெரியவா ஆக்னையிட்டு நினைவுபடுத்தியிருக்கா என்றார். தெய்வத்தினாலே கட்டளையிடப்பட்டு விடுபட்டு விட்ட தன் தெய்வ வழிபாடு தொடரும் பாக்கியம் கிடைத்தவராய் அன்பர் திரும்ப அதற்கு பின்னர் காருக்கு எந்த விபத்தும் ஏற்படவில்லை என்பதை சொல்லவும் வேண்டுமா?
அடுத்த நிகழ்வு ஸ்ரீ மகாபெரிவாளை பூரணமாக உணர்ந்த பக்தர்களுள் ஸ்ரீ பரணிதரன் அவர்களும் ஒருவராவர். அன்பும் அருளும் நிறைந்த பெரியவாளை பற்றி இவரது அனுபவம் இதோ. வயிற்று வலியால் பரணிதரன் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். சாப்பிடும் முன்பும் வலிக்கும், சாப்பிட்ட பின்னரும் வலிக்கும். அலுவல்களில் கவனம் செலுத்த முடியாதபடி வலி அவரை வாட்டி வதைக்கும். ரங்கா நர்சிங் ஹோம் டாக்டர் பாலாவிடம் காண்பித்த போது அது குடல் புண் எனவும் மிகவும் சீரியஸ் என்றும் சொல்லிவிட்டார். உடனே ஆபரேஷன் செய்தாக வேண்டும், அதுவும் உடனடியாக இந்த சனிக்கிழமையே செய்து விடுகிறேன் என்றும் டாக்டர் கூறினார். டாக்டரிடம் பரணிதரனுக்கு நம்பிக்கை இருந்ததால் அவரும் சரி என்று சொல்லிவிட்டார். அன்று தைரியமாக ஒப்புக்கொண்டாரே தவிர மனதில் லேசான சங்கடம் குடிக்கொள்ளத் தொடங்கியது. மனதில் பயம் தோன்றியதும் ஸ்ரீ பெரியவாளை நினைத்து கொண்டார். ஸ்ரீ பெரியவாளிடம் பிரசாதம் பெற்று வந்து ஆபரேஷன் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார். ஸ்ரீ பெரியவா அப்போது விழுப்புரத்தில் அருளி கொண்டிருந்தார். சங்கர ஜெயந்தி அன்று ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க சென்றார். ஸ்ரீ பெரியவா அனுமார் கோவில் தெருவில் இருக்கும் தாம் பிறந்த இல்லத்தில் தங்கியிருந்தார். பக்கத்தில் பெரிய பந்தல் போடப்பட்டு ஜெயந்தி பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரே பக்தர்கள் கூட்டம். கண்ணன் என்பவரிடம் தாம் வந்திருப்பதாக ஸ்ரீ பெரியவாளிடம் சொல்லச் சொன்னார். உடனே ஸ்ரீ பெரியவா இவரை 3 வீடு தள்ளி ஒரு வீட்டில் இருக்க சொன்னதாக அவர் கூறினார். சுமார் அரை மணி நேரம் சென்றதும் ஸ்ரீ பெரியவா கண்ணன் பின்தொடர அவ்வீட்டின் பின்புறமாக திடீரென்று வந்ததை பார்த்த பரணிதரன் அதிர்ச்சியடைந்தார். அவ்வழியே ஸ்ரீ பெரியவா எப்படி வந்தார் என்று இவருக்கு புரியவில்லை. கூட்டத்தை தவிர்ப்பதற்காக வீதி வழியே வராமல் பின்புறம் குறுகிய பாதை வழியே ஸ்ரீ பெரியவா வந்து இல்லத்தில் நுழையும் பெருங்கருணையை பரணிதரன் வியந்தார். எழுந்து வந்தனம் செய்தார். உனக்கு என்னடா உடம்பு என்றார் தாயினும் மேலான அன்புடன். 1 மாசமா வயிற்று வலி, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறார். சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணிக்க போகிறேன். பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போக வந்தேன் என்று பரணிதரன் உருகி வேண்டி நின்றார். பெரியவா ஒன்றும் பேசவில்லை. கண்ணன் கொண்டு வந்திருந்த பிரசாத தட்டிலிருந்து விபூதி, குங்குமம், திராட்சை பிரசாதத்தை தொட்டு பரணிதரனை எடுத்துக்கொள்ள சொன்னார். வந்தனம் செய்துவிட்டு பரணிதரன் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள ஸ்ரீ பெரியவா ஜெயந்தி பந்தலுக்கு சென்றார். பூஜையை பார்த்துவிட்டு அங்கேயே சிறிது ஆகாரம் செய்துவிட்டு மதியத்திற்கு மேல் பஸ்ஸில் புறப்பட்டு பரணிதரன் சென்னை வந்தார். தேனாம்பேட்டையில் பஸ்ஸை விட்டு இறங்கிய பின்னர்தான் அதுவரை வயிற்று வலியே இல்லாமல் தாம் பயணம் செய்ததை உணர்ந்தார். கடந்த 1 மாதத்தில் முதல் முறையாக தொடர்ந்து 4 மணி நேரம் வலியை உணராமல் இருந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் ஸ்ரீ பெரியவாளின் ஸ்பரிசம் பெற்ற பிரசாதத்தின் மகிமை என்பது அவருக்கு தெரியாதது ஒன்றல்ல. மறுநாள் காலை சற்றும் எதிர்பாராத விதமாக அவர் மனதில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. டாக்டர் வைத்தியநாதன் என்பவரையும் கேட்டுவிட்டு தனக்கு ஆபரேஷன் தேவைதானா என்பதை தெளிவாக்கி கொண்டால் என்ன என்று புதிதாக மனதில் பட்டது. உடனே ஆழ்வார்பேட்டையில் இருந்த டாக்டர் வைத்தியநாதனிடம் எல்லா ரிப்போர்ட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போய் காட்டினார். தான் சனிக்கிழமை ஆபரேஷன் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காக பெரியவாளிடம் முதல் நாள் பிரசாதம் பெற்று வந்ததையும் கூறினார். ஆப்ரேஷன் ஒன்றும் வேண்டாம், 2-3 மாதம் புளி காரம் இல்லாமல் சாப்பிடு, ரசம் சேர்த்துக்கோ, நிறைய தயிர் சாதம் சாப்பிடு, உனக்கு எல்லாம் சரியாயிடும் என்று சர்வசாதாரணமாக கூறிய டாக்டர் ஒரு மாத்திரையை எழுதி கொடுத்தார். வியப்பும் மகிழ்ச்சியுமாக பரணிதரன் இதை கேட்டுக்கொண்டார். ஆபரேஷன் செய்து கொள்ள பிரசாதம் வாங்கி வந்ததும் ஆபரேஷன் இல்லாமலே ஆகிவிட்டது. இது என்ன ஒரு விந்தை! சாட்சாத் வைத்தியநாதரான ஸ்ரீ மகாபெரிவாளின் காருண்யத்தில் கிடைத்த பிரசாதம் அல்லவா! இந்த டாக்டர் வைத்தியநாதனை ஆபரேஷன் வேண்டாம் என்று சொல்ல வைத்த அதிசயத்தை செய்திருக்கிறது. அந்த சனிக்கிழமை பரணிதரன் டாக்டர் பாலாவிடம் செல்லவில்லை. சில மாதங்கள் அவரை சந்திப்பதையும் தவிர்த்தார். தாம் சொன்னதை கேட்காததால் தன் மீது கோபமாய் இருப்பாரோ என்று தயங்கினார். பின்னர் ஒரு சமயம் டாக்டர் பாலாவை பரணிதரன் பார்த்தபோது பெரியவா பிரசாதம் கொடுத்தா என்ன வேணுமாலும் நடக்கும் என்று டாக்டரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். அந்த டாக்டர் பாலாவும் ஸ்ரீ பெரியவாளை சாட்சாத் வைத்தீஸ்வரராய் கருதுபவரே.
மாத்திரையும் புளி மிளகாய் தவிர்த்த சமையலும் பரணிதரனின் வயிற்று வலியை போக்கடித்து விட்டன. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து அது தலை காட்டத் தொடங்கியது. இருப்பினும் பரணிதரன் எந்த டாக்டரிடமும் செல்லவில்லை. ஆகாரத்தில் முன்பை விட இன்னும் கண்டிப்பாக இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் ஆந்திராவில் இருந்த ஸ்ரீ பெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு சென்னைக்கு திரும்பிய சடகோபன் என்பவர் பரணிதரனை பார்க்க வந்தார். பெரியவாளை உத்தரவு கேட்டபோது மெட்ராஸை உங்களை பார்ப்போமான்னு கேட்டார். பார்ப்போன்னு சொன்னேன். இந்த விபூதியை என்னிடம் கொடுத்து தினம் கார்த்தால இதில் கொஞ்சம் காப்பியில் கலந்து உங்களை குடிக்க சொன்னார் என்று கூறி தான் கொண்டு வந்த விபூதி பிரசாதத்தை அளித்தார். பரணிதரனுக்கோ ஆச்சரியம். என் உடைமை பற்றி பெரியவா கிட்ட நீங்கள் ஏதாவது சொன்னேளா என்றார். இல்லையே, மறுபடியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியவே தெரியாதே, உடம்புக்கு என்ன என்று நண்பரும் வியப்போடு கேட்டார். பழைய வயிற்று வலி மறுபடியும் லேசாக வந்திருக்கு, அது எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியவே இல்லை என்றார் பரணிதரன். யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பிச்சேளா? இல்லவே இல்லை, உங்ககிட்ட எப்படி விபூதி கொடுத்து அனுப்பிச்சார்னு தான் ஆச்சரியமாக இருக்குது என்றார் பரணிதரன். சிறு வயதில் வேதபுரி மாமாவின் கண்களுக்கு அகப்படாத ஈசன் பல்லக்கை விட்டு எங்கோ தம்மை கதி என்று காத்திருந்த பக்தரை காப்பாற்ற சென்ற மாயை போல எங்கேயோ இருந்து கொண்டு ஸ்ரீ பெரியவா தன் பக்தரான பரணிதரனின் உடல் உபாதை அறிந்து அனுகிரகம் செய்வதும் மாயா வினோதம்தானே. இப்படி மகா பெரியவா என்ற நடமாடும் தெய்வம் சர்வ இடங்களிலும் வியாபித்தவராய், சர்வ நோய்களையும் தீர்ப்பவராய், பக்தர்களுக்கு பலவிதமாக காட்சி கொடுத்து கொண்டு அருளியது நாம் பெற்ற பேறு என்பதை உணர்ந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.